மாற்றுத்திறனாளி மற்றும் வயதானவர்களுக்கு கிடைக்க முடியாத அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பொருட்கள் என்ன ஏது யாருக்குமே தெரியாது தோணாத விஷயம் என்ன? சாப்பாடு அவங்களுக்கு கிடச்சிரும், கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பெட்ஷீட் அவங்களுக்கு கிடைக்கி, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. துண்டு அவங்களுக்கு கிடைக்கி, கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒர்க் சப்போர்ட் இருக்குது. அன்றாட வெளிபோக உண்டானது, வீட்டுக்கு உபயோகமாகிறது, யாருமே பார்த்து எதையுமே வாங்கி தரதில்லை. கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு ஒரு ஜக்கு, சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு சோப்பு டப்பாவும், தலை சீவருக்கு ஒரு சீப்பு, பெண்கள் அந்த கிளிப்பு, பேண்டு, இதை தயவுசெய்து கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஏன்னா தலைமுடியை விரித்து போட்டுதான் இருப்பாங்க எங்கே போனால். அதெல்லாம் யாருமே செய்கிறதில்ல. தட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. சின்ன சின்ன பொருட்கள் ஒருத்தருக்கு குறைஞ்சளவு செலவு ஒரு 70 ரூபா 80 ரூபா இருக்குது. ஒரு 5-6 பேத்துக்கு செய்யுங்க. சாப்பாடு கொடுக்குறதும் புண்ணியம் தான், இதுவும் பயங்கரமான புண்ணியம். அவங்க வாய் விட்டு அதை கேட்க முடியாது, கையில் காசு சேர்த்து தான் போய் தேடி பிடிச்சி வாங்குவாங்க. வயசானவங்க அதுவும் பண்ண முடியாது. வயசானவங்களுக்கு கிளிப்பு சீப்புலாம் இல்லை, தலை சீவுனாத்தான் எல்லாமே. இல்லைன்னா அதுக்கும் இதுக்குலையும் போயிட்டு ஒரே சிரமம் தானே. இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் தயவுசெய்து வாங்கி கொடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.